ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ செல்வா சேலம். நாம் பார்க்க இருக்கக்கூடிய பதிவு, உங்கள் ஜாதகத்தில் இருக்கு ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எதை கொண்டு தெரிந்து கொள்வது? சார், நமக்கு நிறையா சொத்துக்கள் இருக்குது சார், ஆனால் அது எனக்கு எதையுமே அனுபவிக்க முடியல. வாகனங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனங்கள் இருக்குது, எனக்கு எந்த ஒரு பலனுமே இல்லைங்க. ஒன்று எனக்கு ஓட்ட தெரியாது, அல்லது என்னால் பயன்படுத்த முடியவில்லை. நிறைய வீடு இருக்குது, ஆனால் அந்த வீட்டில் நான் அனுபவிக்க முடியல. வெளியூரில் இருக்கனால வாடகை வீட்டில் இருக்கேன். நிறைய காசுகள் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, எல்லா வகையிலுமே எனக்கு இருக்குது, ஆனால் அதனை நான் அனுபவிக்க முடியவில்லை. என் உறவினர்கள் தான் அனுபவிக்கிறார்கள். தந்தையார் வலிமையாக இருக்கிறார், ஆனால் அவரால் எனக்கு பலன் இல்லை. என் குழந்தைகள் வெளிநாட்டில் மிக அபாரமாக உயர்வான நிலையில் இருக்கிறார்கள், எனக்கு எந்த பலனும் இல்லை. கணவன் நன்றாக இருக்கிறார், ஆனால் எனக்கு எந்த உபயோகமும் இல்லை. மனைவி நன்றாக சிறந்த வேலையில் இருக்கிறார், ஆனால் எனக்கு அதனால் பெருமை இல்லை. இப்படிப்பட்ட குறைகள் கொண்ட நபர்கள் நிறைய பேர் இருக்கும். இப்படி தான் மனிதர்கள் வெளிப்பார்வையில் நல்ல சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் எல்லாருக்குமே உள்ளூர ஒரு குறைபாடு இருக்க தான் செய்யும். இதுதான் இந்த பிரபஞ்சத்தோட சூட்சமம். ஆகவே குறையில்லாத மனிதர்கள் என்று இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்க. நம்ம நினைக்கிறோம் நமக்கு மட்டும்தான் குறைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். எல்லா மனிதர்களும் சில குறைபாடுகளோடு தான் இருப்பார்கள். அப்படி என்றால் இந்த இருக்குது சார், ஆனால் எனக்கு இல்லை சார், இல்லாத மாதிரியே இருக்குது சார் அப்படிங்கிறத எதை வைத்து அறிந்து கொள்வது? ரொம்ப எளிமையாக ஒருவருடைய ஜாதகத்தில் இதை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாக ஒரு ஜோதிடரிடம் நம்ம போய் பலன் பார்க்குறதுனுடைய சூட்சமே இதுக்கு தான். அதாவது, நான் இதை செய்யலான் இருக்கிறேன், இதற்கான பலன் எனக்கு இருக்கா, இதற்காக நான் நிறையா உழைக்கலான் இருக்கிறேன், இந்த உழைப்பின் வெளிப்பாடை நான் அனுபவிக்க முடியுமா, நான் உழைக்கிறதுனால, இந்த காரணத்திற்காக உழைப்பதனால, முயற்சி செய்வதனால அதை நான் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டா அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அதெல்லாம் இல்லைங்க, நீங்கள் செய்கிற வேலை எல்லாமே சக்ஸஸ் ஆகும், உங்கள் சொல்வாக்கு பலிக்கும், உங்களுடைய சொல் பலிதம் நடக்கும், ஆனால் அதனால் உங்களுக்கு பலன் இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது, அதற்கேற்ற வகையில் அவர் அதை எப்படி செய்யணுமோ அதற்காக புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது மாதிரியான டிப்ஸுகளை தெரிஞ்சுக்க தான் ஒரு ஜாதகம் பார்க்குறோம். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் அப்படியே உச்சமாக இருக்குது, நல்ல ஆட்சியாக இருக்குது சார், அருமையாக இருக்குது சார், எனக்கு ஏன் சார் இது எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்கும். எல்லாமே நல்லா தான் இருக்குது. அந்த கிரகம் பார்த்திங்கன்னா திரிகோண பாவத்தில் இருக்குது, கேந்திர பாவத்தில் இருக்குது, உச்சமாக இருக்குது, நல்ல வர்க்கோத்தமம் அடைந்திருக்கு, மேலும் திக்பல அமைப்பில் இருக்குது, எல்லாமே இருக்குது, எனக்கு கிடைக்கலையே சார் அப்படிங்கிற கேள்வி தானே எல்லாருக்குமே நமக்கு இருக்குது. ஆகவே ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் எந்த சுபபாவத்தில் இருந்தாலும், சுப வலிமையோடு இருந்தாலும், அந்த கிரகம் தன் வீட்டிற்கு 6, 8, 12 போன்ற மறைவு ஸ்தானங்களில் நிற்கும் பொழுது, அந்த பாவம் சார்ந்த, அந்த கிரகம் சார்ந்த அனைத்து ஏற்றங்களும் உயர்வுகளும் ஜாதகருக்கு இருந்தாலும் கூட அதை ஜாதகர் அனுபவிப்பதில் தடை என்ற நிலை ஏற்படும். இப்போது இந்த தடை அப்படிங்கிறது என்ன காரணங்கள் அப்படிங்கிறது அந்த ஜாதகத்திற்குள், அந்த பாவத்திற்கு, அந்த கிரகத்திற்கு, அந்த கிரகத்தில் தொடர்பில் இருக்கக்கூடிய ஏனைய கிரகத்தை எல்லாமே பார்க்கும் பொழுது இதன் காரணத்தினால அவர் இந்த தடையை அனுபவிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஒரு கிரகம் ஷார்ட்டாக, இந்த கிரகம் எனக்கு நல்லா தான் இருக்குது, அதற்கான பொட்டென்ஷியல்லாம் கொடுத்துருச்சு, ஆனாலும் எனக்கு அனுபவிக்க முடியவில்லை என்று சொல்வதற்கு, ஒரு கிரகம் தன்னுடைய பாவத்திற்கு 6ஆம் பாவத்தில் நிற்கும்போது அவருக்கு அதற்கான அனைத்துமே இருக்கும், ஆனாலும் அது சார்ந்த கடன் அது மேலே நிறைய ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கடன் வாங்கலான்னு தோணும், இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், இல்லை அந்த கடனை கட்டினா மறுபடியும் ஒரு சண்டை சச்சரவு வரும், அல்லது மறுபடியும் அதற்கு ஏதாவது ஒரு
பொறாமை காரணமாகவோ போட்டி காரணமாகவோ அந்த இடத்துல தொடர்ச்சியாக அதன் காரணத்தினால் அந்த பாவத்தின் ரீதியில் அதற்கான தொடர்ச்சியான ஒரு மனச்சுமை போராட்டங்கள் ஜாதகருக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இது அந்த கிரகம் தன் பாவத்திற்கு 6ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த நிலை ஏற்படும். அதுவே ஒரு கிரகம் தன் பாவத்திற்கு 8ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது பயங்கரமான அவமானம் சார், திடீர்னு நல்லா தான் இருக்குது, எல்லாம் என்னுடைய காசை அனுபவிச்சுட்டு, என்னுடைய சொத்தை அனுபவிச்சுட்டு, என்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு என்னையே வந்து அவமானப்படுத்திட்டாங்க, என்னையே அந்த இடத்த விட்டு துரத்திட்டாங்க, நான் அந்த இடத்துலையே கூட கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நிற்க முடியாத அளவுக்கு என்னை பண்ணிட்டாங்க, நான் அந்த ஏரியா விட்டே வந்துட்டேன், அதெல்லாம் அப்படி அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன், என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய பொருள் அல்லது சொத்துக்கள், வாகனங்கள், வீடுகள், இப்படி என்னுடைய எல்லாமே அங்கே இருக்குது, ஆனாலும் எனக்கு அந்த இடத்துல அவமானமாக இருக்கிறதுனால நான் அந்த இடத்துல எதுவும் பண்ண முடியல, நான் அப்படியே விட்டுட்டேன் வந்துட்டேன், போனால் போட்டுன்னு விட்டு வந்துட்டேன், எல்லாம் அப்படியே தாங்க கிடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை அந்த கிரகம் தன் பாவத்திற்கு 8இல் இருக்கும்போது அந்த நிலை அவருக்கு ஏற்படும். அந்த கிரகம் வந்து நல்லா பலமாக இருக்குது அப்படின்னா அந்தளவுக்கு பலமான அளவுக்கு அவருக்கு அங்கே பொருள் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த கிரகம் பலவீனமாக இருந்து போய் 6 8 நிற்கும் போது அதனால் பெருசாக ஜாதகருக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. ஏன்னா எனக்கு அங்கே இல்லை, இல்லாத இடத்துக்கு எனக்கு அங்கே என்ன வேலைன்ட்டு அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த கிரகம் பலமாக இருக்கும்போது தான் இவ்வளோ பிரச்சனை. அதனால் ஒரு கிரகம் அப்படியே பலமாக இருக்குன்னு உடனே எனக்கு எல்லா வகையிலும் சூப்பராக இருந்துருச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்து வந்துடக்கூடாது. அதுவே அந்த கிரகம் தன்னுடைய வீட்டுக்கு 12ஆம் இடத்துல இருக்கும்போது பெருசாக இழப்புகள்லாம் எதுவும் இருக்காது, ஆனால் அது சார்ந்த வேலையை ஏதோ ஒன்று வாங்கிட்டே இருக்கும். விரயத்திற்கு வேலை, பலனற்ற சேவை, அதனால் ஜாதகருக்கு ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட் கூட இருக்காது, ஆனால் அதுக்கு அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க எதையாவது ஒரு சேவையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதனால் நமக்கு பெனிஃபிட் இல்லைனாலும் சரி, என்ன பண்ணுறது, நம்மளுடைய விதி இப்படி தான் போட்டிருக்கு அப்படிங்கக்கூடிய தன்னுடைய கடமையாக நினைத்து அதை சேவையாக அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பட்டு அவருக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டாகவும் அந்த இடத்துல இருக்காது. அப்படி மறைவு ஸ்தானங்கள் என்ற இந்த 3 6 8 12 என்ற 3 ஸ்தானங்களும் வித்தியாசமான போக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 3ஆம் பாவத்தை விட்டுடலாம், அது வந்து முயற்சி ஸ்தானத்தில் வருது, பெரிய அளவுக்கு அது மறைவு ஸ்தானம் கிடையாது. இப்போ இதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு 10 ஜாதகங்களை உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மேச லக்னத்தில் பார்ப்போம் ஒரு உதாரண ஜாதகம். இதில் மேச லக்னத்திற்கு 11ஆம் அதிபதி சனி எடுத்துக்குவோம். இந்த 11ஆம் அதிபதி சனி தன்னுடைய வீட்டுக்கு போய் 8ல் நிற்கிறார். சனி நிற்கக்கூடிய இடம் என்னமோ புதனுடைய வீடு, தனக்கு நட்பான கிரகம்தான் அப்படிங்கிறது மேலோட்டமாக பார்த்தா தெரியுது. ஆனாலும் கூட இந்த சனி லக்னத்திற்கும் 6ஆம் வீட்டில் நிற்கிறாரு, தன்னுடைய வீட்டிற்கும் 8ஆம் இடத்துல இருக்கிறார். ஆகவே இப்போ இவர் இந்த லாப அதிபதியான சனி தன்னுடைய நட்பு வீட்டிலே இருந்தாலும் கூட ஜாதகருக்கு இந்த தொழில் மூலமான நல்ல வருமானம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டலாக தான் தெரியும் அவருக்கு. எல்லாமே இருக்குது சார், வருமானம்லாம் நல்லா தான் சார் வருது, எல்லாமே வருது, ஆனால் இந்த பணம் எங்கே போகுதுன்னே எனக்கு தெரில சார், இந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் பேங்க் கிடச்சிட்றேன், அல்லது வீட்டு பிரச்சனைக்கு போயிடுது, அல்லது உறவுக்காரங்களுக்கு போயிடுது, எனக்கு எல்லாமே வருது சார், ஆனாலும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கும் போது அது எப்படியாவது ஒன்று எனக்கு போயிடுது என்ற நிலை அவருக்கு வந்து என்னென்னா கைக்கு எட்டனது இந்த வாய்க்கு எட்டலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான நிலை இந்த ஜாதகருக்கு அப்படி இருக்கும். ஆகவே பாவத்தின் அதிபதி தன் பாவத்திற்கு 6 8 அப்படிங்கிற தொடர்பில் வந்துட்டாவே இருக்குது, ஆனால் இல்லையே சார் அப்படிங்கிற நிலை தான் அவருக்கு இருக்கும். அடுத்த உதாரணம் பார்ப்போம். ஒரு மிதுன லக்னம் எடுத்துக்குவோம். இந்த மிதுன லக்னத்திற்கு 4ஆம் பாவத்தை எடுத்துக்கலாம். இந்த 4ஆம் பாவம், இந்த 4ஆம் பாவ அதிபதி புதன். இந்த புதன் இந்த லக்னத்திற்கு மிதுன லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல போய் இருக்கார் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ இந்த 11ஆம் இடத்துல போய் புதன் நிற்கிறாரு அப்படிங்கும்போது இந்த புதன் இவருக்கு சுகஸ்தானாதிபதி, அது மட்டும் இல்லாத லக்னாதிபதியாகவும் இருக்கிறாரு. வெளிப்படையாக பார்க்குறதுக்கு லக்னாதிபதி இவருக்கு 11ஆம் இடத்துல இருக்காருன்னு தோணும், சுகாதிபதி அவர் 11ஆம் இடத்துல இருக்காருன்னு தோணும். ஆனால் தன்னுடைய பாவத்திற்கு 8ஆம் பாவத்தில் இருக்கார். அதாவது தனது பாவமான இந்த 4ஆம் பாவத்திற்கு இவர் நிற்கக்கூடிய இடமாகப்பட்டது 8ஆம் இடமாக வருகிறது. ஜாதகருக்கு இதனால் என்ன நடக்கும்? பிரம்மாண்டமான வீடு இருக்கும், நல்ல வசதியான சொகுசு கார்லாம் இருக்கும், ஆனால்
ஏதாவது வேலை காரணமாகவோ அல்லது குடும்ப சூழ்நிலை காரணமாகவோ அவர் அந்த வீட்டில் வசிக்க முடியாமல் வெளியூர் அல்லது வெளியூரில் போய் எங்கேயோ ஒரு விடுதி ஹோட்டல் இப்படி தங்கிட்டு இருப்பார். எல்லாமே எனக்கு வசதி இருக்குது தான், சொந்த வீடு இருக்குது, வாகனங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது, அம்மாவும் நல்லா தான் இருக்கிறாங்க, ஆனால் அம்மா கையால் சாப்பிட முடியல அப்படிங்கக்கூடிய நிலை என்பது இந்த ஜாதகருக்கு கண்டினியூவாக இருக்கும். ஆகவே பாருங்கள், இந்த பாவ அதிபதி வெளிப்படையாக பார்க்குறதுக்கு லக்னத்திற்கு நல்ல லாபஸ்தானத்திலே இருந்தாலும் கூட தன் வீட்டிற்கு 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அதற்கான பாதிப்பு என்பது இருந்தும் இல்லாத ஒரு நிலையை ஜாதகருக்கு கொடுக்கும். அடுத்து ஒரு உதாரணம், கன்னி லக்னம் உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்குவோம். இப்போ கன்னி லக்னம் அப்படிங்கும் பொழுது கன்னி லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி எடுத்துக்கலாம். கன்னி லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி பொதுவாக பாக்கியாதிபதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாக்கியாதிபதி சுகஸ்தானத்திலே இருக்கார் சார், அதாவது ஒரு திரிகோண அதிபதி கேந்திரத்திலே இருக்கார், ரொம்ப நல்லது தான் அப்படின்னு வெளிப்படையாக பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஆனாலும் அந்த பாக்கியாதிபதி தன்னுடைய வீட்டிற்கு போய் 8ஆம் இடத்துல போய் இருக்கார். இப்போ இந்த நிலையில் இந்த ஜாதகருக்கு என்ன தோணும், எப்படி நடக்கும்? இப்போ 9ஆம் வீடு அப்படிங்கும்போது அந்த தந்தையார் பாக்கியத்தை குறிக்குது. இப்போ இந்த கிரகம் போய் அதற்கு 8ல் மறையும் போது தந்தைக்கு செல்வாக்கு, கௌரவம், நல்ல பரம்பரை சொத்து எல்லாமே நல்லா தான் இருக்கும், தந்தைக்கு அருமையாக இருக்கும். அவர் பார்க்குறதுக்கு நல்லா கம்பீரமாக பெருமையோடு வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பார். ஆனால் இங்கே ஜாதகருக்கும் தந்தைக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருக்கும். ஜாதகருக்கு தந்தை மூலமான சுகமேன்மை என்பது இருக்காது. இப்படிப்பட்ட நிலை இருக்கும். அப்போ தந்தைக்கிட்ட எல்லாமே இருந்து என்னங்க பிரயோஜனம்? அவரால் எனக்கு எந்த ஒரு சுகமும் இல்லைங்க, எந்த ஒரு பலனும் இல்லைங்க, அவரால் எனக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இந்த ஜாதகர் வாழ்ந்துட்டு இருப்பார். அடுத்து இன்னொரு உதாரணம், தனுசு லக்னத்தை எடுத்துக்குவோம். எல்லாமே ஒரு இந்த காரணிகளை வெளிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு லக்னத்திற்கு நம்ம மாற்றி மாற்றி உதாரணமாக சொல்லியிருக்கோம். அந்த வகையில் தனுசு லக்னம் அப்படிங்கும்போது தனுசு லக்னத்திற்கு இந்த 2ஆம் அதிபதி சனி இங்கே இருக்கார், அதாவது தன்னுடைய வீட்டிற்கு 8ஆம் வீடு. ஆனால் வெளிப்படையாக பார்க்கும்போது திரிகோண பாவம் சிறந்த பாவம், திரிகோணத்தில் நின்ற கிரகங்கள் சிறந்த பலனை தரும் என்றாலும் இந்த வீட்டிற்கு அந்த கிரகம் நல்லது செய்யாது. வாக்கு, குடும்பம், பொருளாதாரம் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இந்த 2ஆம் இடம், அந்த அதிபதி போய் சூரியனுடைய வீட்டில் 9ஆம் இடத்துல போய் நிற்கிறார். ஆகவே இப்போது ஜாதகருக்கு ரொம்ப செல்வந்தர் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்திருப்பார். இவரை சார்ந்த குடும்பமெல்லாம் நல்ல வசதி வாய்ப்பாக தான் இருக்கும், குடும்பத்திற்குன்னு நல்ல ஒரு பேர் புகழ் எல்லாமே இருக்கும். ஆனால் ஜாதகருடைய கையில் பணப்புழக்கம் குறைவாக தான் இருக்கும். அப்படியே பணப்புழக்கம் வந்தாலும் திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை காரணமாக அதை அவர் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல் இந்த 2ஆம் இடம் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் ஒரு ஒருமித்த ஒரு ஒற்றுமையையும் குறிக்குது. அப்படிங்கும்போது குடும்ப உறுப்பினர்களோடு இவரை மட்டும் சரியானபடிக்கு இணைத்துக்க மாட்டாங்க. மற்றவங்களாம் நல்லா ஒற்றுமையாக சகஜமாக இருப்பாங்க, ஆனால் இவர் வீட்டுக்குள்ளே போனால் மட்டும் எல்லாம் அமைதியாகிடுவாங்க. ஆகவே இவர் நல்ல ராஜா வீட்டு குழந்தை, ராஜா வீட்டு பிள்ளை என்ற பெயர் வெளியில் இருக்கும், நல்ல புகழ்பெற்ற குடும்பத்து நபர்ப்பா அப்படின்னு வெளியில எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இவர் வீட்டுக்குள்ளே போனால் மட்டும் இவர்கள் குடும்பத்தினர் இவரை அங்கீகரிக்க மாட்டார்கள் அல்லது அசிங்கப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிரமம் இருக்கு அவருக்கு. அதே சமயத்தில் இவர் வெளியிலலாம் நல்லா ஃப்ரீயாக இருப்பார், வெளி உலகத்தில் ஃப்ரீயாக இருப்பார். ஆனால் வீட்டுக்குள்ளே போனால் ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கக்கூடிய அந்த இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறதுல போய் மாட்டிக்குவார். ஆகவே இது அவருக்கு குடும்பம் சார்ந்த வருமானம் சார்ந்த பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்து ஒரு உதாரணம் பார்ப்போம், கும்பலக்னம். இந்த கும்பலக்கணத்திற்கு 10ஆம் அதிபதி செவ்வாய். இவர் பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானத்திலே இருக்கார். அப்படிங்கும்போது நல்லா தானே இருக்கார், 5ஆம் இடங்கிறது ரொம்ப சிறப்பான பாவமாச்சே, புண்ணியங்கள் நிறைந்த பாவமாச்சே, எல்லாமே நல்லபடி தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி மேலோட்டமாக நமக்கு தெரியும். ஆனாலும் தன்னுடைய 10ஆம் பாவத்திற்கு இவர் 8ஆம் இடத்துல போய் இருக்கார். அப்படிங்கக்கூடிய அந்த மறைவு பாவ விதியின்படி மறைவாக இருக்கிறதுனால ஜாதகர் நல்ல திறமைசாலி, தொழில் திறமை உள்ளவர், எந்த வேலையை தொட்டாலும் அப்படியே பொன்னாக மாற்றக்கூடிய டேலண்ட்டு உள்ளவர், எல்லாமே உண்டு. வேலை செய்கிற இடத்துல நல்ல அதிகாரமிக்க வேலை செய்யக்கூடிய நிலையெல்லாம் இவருக்கு இருக்கும். ஆனால் இவருக்கு கீழே வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள்லாம் இவருக்கு ஏகப்பட்ட நெருக்கடி கொடுப்பாங்க.
எல்லாமே நல்ல உயர்ந்த இடம், நல்ல வேலையை பார்த்தா வெளியில் மதிப்புக்குரிய வேலை எல்லாமே உண்டு தான். ஆனால் இவருக்கு சரியாக அந்த அதிகாரத்தையோ அல்லது தொழிலில் இவருடைய வேலையை சரியானபடிக்கு செயல்படுத்த பயன்படுத்த இவருக்கு கீழே இருக்கிறவங்க கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, ஒத்துழைப்பை தரமாட்டாங்க. அப்படிங்கும்போது இவருக்கு நிறைய நெருக்கடி என்பது இவருடைய தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஏற்பட்டு மனவேதனை, மன உளைச்சல் என்பது அதிகமாக இருக்கும். 5ஆம் பாவம் என்பது மன திருப்திங்க, நல்ல பீஸ்ஃபுல் மைண்டு, பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5ஆம் பாவம் என்பது மிகுந்த பாதிப்புக்குள்ளாகிறது அப்படின்னு அர்த்தம். பார்க்குறதுக்கு இங்கே 5ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கிற மாதிரி தோணும். ஆனாலும் 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் தன் வீட்டிற்கு 8ஆம் இடத்தில் இருக்கிற காரணத்தினால் தொழில் வாயிலான நிம்மதி இழப்பில் இந்த ஜாதகர் இருப்பார். அடுத்து ஒரு உதாரணம் பார்ப்போம். மேச லக்னம். இந்த மேச லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி 4ல் இருக்கார். பொதுவாக பார்த்தோம்னா ஒரு திரிகோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது, கேந்திர அதிபதி திரிகோணத்தில் இருக்கிறது, இதெல்லாமே ஒரு சிறப்பு சேர்ந்த ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஆனாலும் கூட ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டிற்கு 12ஆம் இடத்தில் மறையும் பொழுது, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எப்படி 12ஆம் பாவத்தில் போய் மறையும் பொழுது வீணான உழைப்பு, வீணான சேவை தாங்க இருக்கும். தனிப்பட்ட இன்கம், தனிப்பட்ட ஒரு மேன்மை இதெல்லாம் இருக்காது. பொதுநல சேவைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தான் சேவை செய்யக்கூடிய ஒரு நிலை தான் அந்த ஜாதகருக்கு இருக்கும். அப்போ இந்த 5ஆம் இடம் அப்படிங்கக்கூடிய தன்னுடைய புத்திசாலித்தனம், தன்னுடைய ஆழ்ந்த அறிவு, இவற்றை எல்லாமே ஜாதகர் அற்புதமான டேலண்டாக தான் இருப்பார், நல்ல புத்திசாலித்தனமான ஜாதகர் தான். ஆனால் இவருடைய இந்த அறிவு, நுணுக்கமான வேலைத்திறன், நுணுக்கமான வெளிப்பாடுகள், இது எதுவுமே இவருக்கு பயன்படாது. வேறு யாராவது இந்த குடும்பத்தில் பாருங்கள், 4ஆம் இடத்துல இருக்கிறனால இவங்களுடைய 4ஆம் வீடு, இவர் வீட்டில் இருக்கிறவங்களாம் ஜாலியாக இவருடைய அறிவை பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. இவருக்கு அது பயன்படாது. இவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு பயன்படும், அல்லது தாயாருக்கு பயன்படும். தாயார் இந்த ஜாதகருடைய அறிவை தன்னுடைய சுயபலமாக மாற்றிட்டு இருப்பாங்க. ஆனாலும் தாயாரிடமிருந்து இவருக்கு ரிஃப்ளெக்ஷன் எதுவுமே கிடைக்காது. எல்லாமே என்னுடைய சேவையை மட்டும்தான் வாங்கிக்கிறாங்க, ஆனால் எனக்கு எந்த நிம்மதியும் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விரக்தியில் தான் ஜாதகர் வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும். இன்னொரு உதாரணம் பார்ப்போம். இது ஒரு ரிஷப லக்கணத்துக்கு வச்சு பார்ப்போம். இங்கே ரிஷப லக்கணத்திற்கு 2ஆம் அதிபதி. ரிஷப லக்கணத்திற்கு 2, 5 இது ரெண்டுக்குமே புதனாக தான் வராங்க. இப்போ 2ஆம் வீட்டிற்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த வீட்டுக்கு 8ஆம் இடத்துல போய் புதன் நிற்கிறார். இப்போ மேலோட்டமாக பார்த்தோன்னே 2ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் நின்ட்டாருங்க, 9ஆம் இடத்துல இருக்காருங்க, அருமையாக இருக்குங்க, நல்லா இருக்குங்க, நல்ல சனிங்கக்கூடிய நட்பு கிரகத்தோட வீட்டில் தான் நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் தோன்றினாலும் கூட இப்போது இங்கே 2ஆம் அதிபதி போய் 8ல் போய் மறையிறதுனால இந்த 8ஆம் இடங்கிறது கண்டிப்பாக அசிங்கம், அவமானம், எனக்கு இந்த அவமானமே வேணாம்பா, என்னை ஆளை விடுங்க அப்படின்னு அந்த இடத்த விட்டு விலகி போகிறாங்க இல்லைங்களா. வெளியூர் போயிடுறது, வேறு நாட்டுக்கு ஓடிடுறது, அல்லது அந்த ஏரியாவிலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு வீடு ஷிஃப்ட் ஆகி போயிடுறது, அல்லது வீட்லேயே இருக்கிறது, குடும்பத்திலே இருக்காது, அந்த குடும்பத்து பக்கத்துலேயே வரமாட்டாங்க. நைட்டு எல்லோரும் தூங்கின பிறகு 12 மணிக்கு மேலே வந்துட்டு காலையில் எல்லோரும் எந்திரத்துக்கு முன்னாடியே வெளியில் போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான வாழ்க்கை என்பது இந்த ஜாதகருக்கு கொடுக்கும். இவர் பேசுகிறது எல்லாமே, ஏன்னா 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறனால நியாயம், தர்மம் எல்லாமே நல்லா தான் பேசுவார். ஒரு பொதுவான விஷயங்களுக்கெல்லாம் நல்லா கரெக்டாக கவுன்சிலிங் கொடுப்பாரு, தர்மப்படி பேசி அதற்கான தீர்வுகளையும் சொல்லக்கூடிய ஆற்றல் மிகுந்தவராக இருப்பார். ஆனாலும் இதனால் பார்த்திங்கன்னா இவருக்கு இந்த பேச்சினால் அவமானங்களும், இவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் யூஸ் பண்ணிக்குவாங்க. அதாவது இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆற்றல், பேச்சாற்றல் இவற்றெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு, ஆனால் கடைசியாக இவருக்கு ஒரு கெட்ட பேரை உண்டாக்கிட்டு, நீங்கள் சொன்னதுனால தான் இப்படி ஆகிடுச்சின்னு சொல்லி இவர் மேலேயே பழி போட்டுட்டு, ஆனால் இவர்கள் விளைவுகளால் ஏற்படுத்திய அந்த அனுகூலத்தை அவங்க நல்லா அனுபவிப்பாங்க. ஆனாலும் இவருக்கான அதற்கான கண்ணியத்திற்கான மதிப்பீடை கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சோதனையான ஒரு விஷயம் இவருடைய வாக்கினாலும் குடும்பத்தினாலும் இவருக்கு ஏற்படும். இந்த குடும்ப உறுப்பினர்கள் இவரை நல்லா பயன்படுத்திக்குவாங்க, ஆனாலும் இவருக்கான அங்கீகாரத்தை கொடுக்கவே மாட்டாங்க. அப்படிங்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும், அதற்கேற்ற முன்னெச்சரிக்கை இது போன்ற அமைப்புள்ள ஜாதகர்கள் இருக்கணும். இப்போ நம்ம ஜாதகத்தில் ஒரு கிரகம் இப்படி இருந்துருச்சுன்னா நம்ம அதுக்காக ஒன்றும் வருத்தப்பட்டுட்டுலாம் உட்காந்துட்டு இருக்க முடியாதுங்க. இதற்கு நான் முன்னேற்பாடாக எப்படி என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வரணும். அதுக்கு தான் ஜோதிடம் ஒழிய
இருக்கிறதுல அப்படியே எல்லாத்தையும் மாற்றி எல்லாத்தையும் அமைச்சிடலாம், இதை பரிகாரம் செய்து உங்களை வந்து அப்படின்னு திருப்பி வச்சிடுறேன், மாற்றி உங்களோட வாழ்க்கையை மாற்றி தரேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. இதுக்கு தேவையான இதை புரிந்து கொண்டு இதற்கேற்ற வாழ்க்கையை நம்ம வாழ பழகணும், அதுதாங்க. இப்போ அதே போல் ஒரு கடகலக்கணம் பார்ப்போம். இப்போ இந்த கடகலக்கணம் அப்படிங்கிறது 10ஆம் அதிபதி செவ்வாய். கடகலக்கணத்திற்கு 10ஆம் அதிபதி செவ்வாய். இங்கே இவருக்கு 3ல் இருக்காருங்க. அப்போது இந்த 10ஆம் அதிபதி செவ்வாய் 3ல் இருக்கிறதுனால தன்னுடைய வீட்டிற்கு 6ல் அமர்கிறார். அப்போ 6ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானம். அப்படிங்கும்போது பொதுவாகவே 6ஆம் இடங்கிறது கடன், சண்டை, சச்சரவுகள், எப்போ பார்த்தாலும் ஜாதகர் மேலே ஒரு போட்டி பொறாமை இருந்துக்கிட்டே இருக்கும். ஜாதகர் தொழில் ஸ்தான அதிபதி வந்து இங்கே 3ல் இருக்கும்போது தொழிலுக்கான முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபடுவார் என்ற நிலையிலே இவருடைய இந்த முயற்சியை கண்டு இந்த நெய்பர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, ஏன்னா 3ஆம் இடம் தாங்க அண்டை அயலார்கள், எப்போ பார்த்தாலும் இவர் மேலே பொறாமப்பட்டுட்டு ஏதாவது ஒரு தொந்தரவு இவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பகையாளிகள் போடு இவர்கிட்ட வந்து வாய் தகராறு, சண்டை சச்சரவுகள், இவருக்கு பல பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது என்னென்னா இவரால் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்து தொழில் செய்ய முடியும். ஏன் அப்படின்னா இவர் கிட்டத்தட்ட வீட்டுக்கு அருகிலேயே இவருடைய சுயதொழிலை செய்வார். இவர் குடியிருக்கக்கூடிய வீட்டிற்கு அருகிலேயே இந்த தொழிலை கொண்டாந்து இவர் செய்கிறதுனால இவர் அக்கம் பக்கத்தில் அருகில் உள்ளவர்களிடம் பலவிதமான சண்டை சச்சரவுகளுக்கு இடையே இவர் இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் பொழுது ஒரு நிம்மதி இல்லாத ஒரு போக்கு, அதே போல் நிறைய கடன் படக்கூடிய விஷயம், இந்த பொறாமையின் காரணமாக நிறைய நஷ்டங்கள், எதிரிகளை சம்பாதிக்கிறது, உழைப்பு நிறையா போகும் ஆனால் நிம்மதி குறைவாக இருக்கும். இப்படிப்பட்ட நிலையெல்லாம் ஏற்படுறதுனால இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருப்பவர்கள் வீட்டிற்கு அருகில் செய்யக்கூடிய தொழிலை முடிந்த அளவிற்கு மாற்றிக்கணும். நியரஸ்ட்டு வீட்டுக்கு அருகில் செய்கிறத குறைக்கணும். ஏன்னா இவர்களுக்கு இயற்கையிலேயே இந்த குடியிருக்கக்கூடிய இடத்துல வந்து பொறாமை கண்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. எப்படி நம்ம ஜாதகத்தில் சில காரணிகள் இருக்கோ அதற்கு சில விஷயங்களை நாம் நம்முடைய செயல்பாடுகளால் கொஞ்சம் மாற்றிக்கும் பொழுது அதிலிருந்து சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்களை தான் நம்ம பரிகாரம்னு சொல்கிறோம். இன்னொரு உதாரணம் பார்ப்போம். இது துலாம் லக்னம். இந்த துலாம் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் 2ஆம் வீட்டிலே இருக்கார். பொதுவாக என்ன சொல்கிறோம், 7ஆம் அதிபதி 2ல் இருந்தால் குடும்ப மேன்மை, திருமணம் ஆன உடனேயே நல்ல கலத்தரம் அமைந்தவுடன் நல்ல வருமான வாய்ப்பு, குடும்ப மேன்மை எல்லாமே ஏற்படும் அப்படிங்கிறது ஜோதிட விதி. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கல்யாணம் ஆன பிறகு இவருடைய வருமான வாய்ப்பும் சரி, குடும்ப மேன்மையும் சரி கண்டிப்பாக உயரும். அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஆனாலும் இந்த 7ஆம் அதிபதி தன்னுடைய வீட்டிற்கு 8ஆம் இடத்துல போய் இருக்கார். தன்னுடைய வீட்டிற்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த இடம் மனைவியாக இருக்கலாம், தொழில் கூட்டாளிகளாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். இவர்கள் மூலமான வாக்கினால் வந்து பயங்கரமான பிரச்சனைகள் ஏற்படும். எல்லாம் வாய் வார்த்தை, வாய் தகராறு, வாய் சண்டை, வீட்டுக்குள்ளே வந்தாவே வந்து மனைவிக்கு கலத்திரத்திற்கு இவர்களுக்கு ஏகப்பட்ட போராட்டங்கள், வாய் தகராறு ஏற்படும், அசிங்கமான ஏற்படும். ஒரு கணவனாக இருந்தால் வீட்டுக்கு வந்தோடனே கணவனை வந்து மனைவி வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க. 10 பேர் முன்னாடி குடும்ப உறுப்பினர்களோட வைத்து கொண்டு அவர்களுடைய ப்ரெசன்ஸில் வந்து இவர்களை அசிங்கப்படுத்துவாங்க. இதுவே ஒரு கூட்டாளிகளாக இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்களா என்ன பண்ணுவாங்க, அந்த கூட்டாளிகள் வந்து இவருடைய குடியிருக்கக்கூடிய இவரோட குடும்ப நண்பர்களுக்கு முன்னால் வந்து இவரை அசிங்கப்படுத்தி பேசிகிட்டு இருப்பார். என்ன ஒரு நாள்லாம் முடியல, நீ எதுக்கு இந்த தொழிலில் வந்து கூட்டணி வச்ச, பார்ட்னர்ஷிப்பை எதுக்கு வந்த, நீ தான் எதுக்கு லாக்கி இல்லாத ஆளாச்ச, எதுக்கு வந்து வச்ச அப்படின்னு குடும்ப உறுப்பினர்களின் ப்ரெசன்ஸில் வந்து இவரை வந்து அசிங்கப்படுத்திகிட்டு இருப்பார். ஆகவே இவர் மன ரீதியிலாக என்ன பண்ணுவார், இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வீட்டில் வந்தாக்கா இந்த மனைவி பிரச்சனை, கூட்டாளிங்க பிரச்சனை, இதுக்காகவே இவர் என்ன பண்ணுவார், சில விலகி இருக்கலாம் அப்படின்னு வீட்டை விட்டு விலகி இருக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து இந்த ஜாதகருக்கு ஏற்படுத்திடும். பார்க்கும்போது 2ஆம் இடத்துல தான் இருக்குது, செவ்வாய் ஆட்சியாக இருக்குது, அருமை சார், சூப்பர் சார் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு சொல்ல தோணும். ஆனாலும் இவருக்கு கலத்தனம் வகையான நிம்மதி திருமணத்திற்கு பிறகு பறிபோக ஆரம்பித்து விடுகிறது. திருமணம் வரைக்கும் அருமையாக இருப்பார், திருமணம் முடிந்த பிறகு பிரச்சனைகள் இவருக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இன்னொரு உதாரணத்தை பார்த்துருவோம். மகர லக்னம். இந்த மகர லக்னம் அப்படிங்கும் பொழுது 9ஆம் அதிபதியான புதன் தன்னுடைய வீட்டுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கார்.
நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிரகம் தன் பாவத்திற்கு 12ஆம் வீட்டிலே இருக்கும் பொழுது அதற்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. வெட்டியாக சர்வீஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அது மாதிரி இந்த பாக்கிய ஸ்தானாதிபதி அது என்னது? தந்தையை குறிக்குது, தெய்வ அனுகூலத்தை குறிக்குது, தர்ம காரியங்களை குறிக்குது, எல்லாமே குறிக்குது. அப்படிங்கும்போது இவர் சேவையை தான் செய்துக்கிட்டு இருக்கணும். ஆன்மீகத்திற்காக நிறைய செலவு செய்யணும். கோவில் திருப்பணிகள் போய் ஈடுபட்டு அங்கே போய் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்பார். அப்போது அவருக்கு இவ்வளோ தூரம்லாம் செய்கிறேன், எனக்கு இதன் மூலமாக திருப்தி கிடைக்குமானா அதுலேயும் திருப்தி கிடையாது. ஏன்னா இவர் நல்ல விஷயத்துக்காக தான் கோயிலில் போய் இப்போ உழவாரம் பணி பண்ணுவார், தர்மதானம் செய்வார், கோயிலுக்கு நிறைய ஷேரிங் கொடுப்பாரு, தன்னிடம் உள்ள நல்ல பொருளாதாரத்தை எல்லாம் கூட டொனேட் பண்ணுவார். ஆனாலும் இறுதியாக அந்த கோயிலுக்கெல்லாம் செஞ்சதுனாலேயே இவருக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்பட்டு அந்த கோயிலேருந்து ஒரு திருடிட்டார், அந்த கோயிலில் ஊழல் பண்ணிட்டார் அப்படின்னு இவருக்கு ஒரு கெட்ட பேரை தான் உருவாக்குவாங்க. அதே போல் இந்த தந்தையின் வம்சத்தார்கள் அல்லது தந்தையாக இருக்கலாம், இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா இவருக்கு வந்து ஒரு சரியான அங்கீகாரத்தை தரமாட்டாங்க. இவரை ஏதாவது ஒரு வகையில் மனம் நோக்கும்படி மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வேலைகளை செய்வாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆகவே ஒரு பாவத்தின் அதிபதி அந்த பாவத்திற்கு 6, 8, 12 மறைந்திருக்கும் பொழுது அந்த பாவம் சார்ந்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு தான் நம்ம வந்து எல்லா விஷயத்திலையும் அணுகணும். அதில் அதிகப்படியான ஈடுபாடை வைத்து கொள்வதில் கவனமாக இருக்கணும். அதிகப்படியான ஈடுபாடு வைத்து கொள்ளக்கூடாது. சேஃப்டியாக பார்த்துக்கணும், முன்னெச்சரிக்கையாக பார்த்துக்கணும். நமக்கு இதில் எப்படி பார்த்திங்கனாலும் எவ்வளோ இன்வால்வ் ஆனாலும் நல்ல பேர் கிடைக்காது, அதனால் நம்ம இதில் எப்படி விழிப்புணர்வாக இருக்கணுங்கிற மாதிரி யோசித்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.